ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற நவம்பர் 12ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப் போகிறது. இதன் பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டக்கூடிய வகையில் பல சம்பவங்களுமே நடக்கப் போகிறது. என்னங்க சொல்றீங்க? அப்படி நவம்பர் 12ஆம் தேதி என்னதான் நடக்க போகிறது? அதற்கும் கன்னிராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க. அதாவது நவம்பர் 12ஆம் தேதி நவ கிரகங்களிலேயே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய வக்ர பெயர்ச்சியானது கடக ராசியில ஆரம்பமாக போகிறது. இதன் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே தெரிய வரக்கூடுங்க. அதாவது சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவு ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது, அதுலயுமே அடுத்த 4 மாதத்திற்கு இவங்க என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. ஏனென்றால் கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக முடக்க நிலை, குடும்பங்கள்ல பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் என்று எல்லா வகையிலுமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவானது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்திலாவது இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகள் மாறப்போகுதா என்பது குறித்து நாம தெளிவாக பார்க்கலாங்க. அதோடு கன்னிராசி நேயர்கள் மறக்காம தட்சிணாமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மாலையை சாற்றி வழிபாடுகள் செய்துக்கோங்க. இதன் மூலமாக தொழிலில் இருந்து வந்த முடக்க நிலைகள் எல்லாமே சரியாகி தொழிலில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட கொடுங்க. எனவே அந்த ஒரு மாலையானது என்ன மாலை, மேலும் ஜோதிட ரீதியாக நவம்பர் 12ஆம் தேதியில இருந்து வரப்போகின்ற மார்ச் மாதம் வரையிலான இந்த 4 மாத காலம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதோடு கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/11/2025 வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் மிதுன ராசியில இருந்து குரு பெயர்ச்சியாகி கடக ராசியில குருவுடைய வக்ர பெயர்ச்சியானது ஆரம்பமாக போகிறது. இதனுடைய தாக்கமானது வரப்போகின்ற 2026 மார்ச் 11ஆம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட 4 மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா குரு வக்ர பெயர்ச்சியாக கடக ராசியில சஞ்சாரம் செய்ய போகிறார். இதையெல்லாம் வைத்துதான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த 4 மாதத்திற்குள் நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு வேலை மற்றும் தொழில்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த முடக்கடிகள், டென்ஷன்கள், அழுத்தங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. கன்னிராசி நேயர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலில் நான் என்னதான் கடினமாக உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப எனக்கு நல்ல ஒரு அங்கீகாரமானது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கவலையாகவே இருந்து கொண்டு இருந்ததுங்க. அப்படியே ஓரளவுக்கு கையில் பணமானது இருந்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளானது கன்னிராசி நேயர்களை சூழ்ந்து இருந்ததுங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்து வந்த முடக்கடிகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் நல்லபடியாக சரியாக போகிறது. இதுவே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. பல நாட்களாகவே மனதுக்குள்ள ஓடிக்கொண்டு இருந்த பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கமானது இப்போது கிடைக்க கொடுங்க. இதனால மன அழுத்தங்கள், டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. கன்னி புதனுடைய வீடு, அங்கு குரு வக்ரமாக அமரப்போகிறார். எனவே தான் தொழில் ஸ்தானமானது 10ஆம் இடத்துல அமர்வதால நல்ல ஆலோசனைகளானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே தொழிலில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா பல வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாங்க. அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல ஆலோசனைகளானது கிடைக்க கொடுங்க. அந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் நடந்துக்கும் போது இன்னுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் அக்கௌண்ட்ஸ்,
ஆடிட்டிங் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இப்போது நேரக்காலம் சிறப்பாக அமைய போகுதுங்க. அதே போல் இது சார்ந்த துறையில் வேலைகள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக எல்லாமே உங்களுக்கு அமைய போகிறது. எழுத்தாளர்களாக கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு நடக்க போகிறது. கல்லூரிகளில் பேராசிரியர்கள், தோல் நிபுணத்துவம் சென்டரில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட போகிறது. வேலையில் சூப்பரான இடமாற்றமானது உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு தொழிலுக்கான பெரிய லோன்கள், தொழிலை விரிவுபடுத்துவதற்கான கடன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழிலில் ஏதாவது மாற்றத்தை கொண்டுட்டு வந்து பார்க்கலாம். கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதன் மூலமாகவாது ஏதாவது மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு பார்க்கலாம். அதற்காக நான் லோன் கேட்டிருந்தேன், அதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு புலம்பிட்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆக கொடுங்க. ஸோ அது தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நவம்பர் 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கையானது உங்களுக்காக காத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த 2.5 வருட காலமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிக்குங்க. இதுவே மனசுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான திருப்தியை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லலாம். மேலும் பெரியவங்களுடைய உடல் நிலையில பார்த்தீங்கன்னா அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய தாய் தகப்பனாருக்கும் சரிங்க, அதே போல உங்களுடைய ரிலேஷன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்குமே, அதாவது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்களுக்குமே சரிங்க, ஒரு சில ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் வந்துகிட்டு தாங்க இருக்கு. நிறைய மருத்துவமனைக்கு சென்றுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது போன்ற பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டியது அவசியங்க. மந்த்லி அவங்கள கரெக்டாக செக்கப் கூட்டிகிட்டு போங்க. அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே போல் அவங்களுக்கு கொடுத்த உணவை தான் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்படி நம்ம கொஞ்சம் அக்கறையோடு அவங்கள கவனிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்தவித சின்ன பிரச்சனை ஏற்படும் போதும் நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருங்க. அதை பெருசாக்காமல் அப்படியே நம்ம அதை சரி செய்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். ஸோ பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம அக்கறை செலுத்த வேண்டும். மேலும் நரம்புகள் பாதிப்பு, தோல் பிரச்சனை, கழுத்துல பிரச்சனை, கொழுப்பு கட்டிகள் தொடர்பான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதால கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்துக்க வேண்டியது அவசியங்க. குறிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அதீதமாக கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலில் பாதிப்புகள் வரக்கூடிய சூழல் உண்டாகும் என்பதால விளையாட்டு துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க கூடுதல் ஜாக்கிரதையோடு நடந்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனமாக இருங்க. உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதை இது ஒரு சாதாரண விஷயம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யும்போது அதில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு காலில் அடிபடலாம் என்பதால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. உத்தியோகம், வியாபாரத்தில் அசுர வளர்ச்சியானது ஏற்பட போகிறது. யாரையுமே பகைத்து கொள்ளாமல் இருப்பது இந்த நேர காலத்தில் நல்லதாக இருக்க கொடுங்க. எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுங்க. அதே சமயம் அது சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாம். எந்த வேலையை விட்டு நீங்கள் வேண்டாம் என்றால் துரத்துனாங்களோ அதே வேலையை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளானது இப்போது வரப்போகிறது. ஸோ உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லோருமே இப்போது உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழிலில் ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. குரு 10ஆம் இடத்துல வக்ரமாகும் போது உங்களையே மீண்டும் அழைக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகிறது. திரிகோணத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் சம்பளங்களை நன்றாகவே பார்த்தீங்கன்னா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எந்த வேலையுமே தைரியமாக எடுத்து செய்துட்டு வரலாங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு காரிய வெற்றியுமே ஏற்படக்கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகமானது இருக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். மாமியாருடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சந்தோஷ ரீதியாக 80%, பொருளாதாரம் ஏற்றம் ரீதியாக 80% உங்களுக்கு நன்மைகளாக ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. திருப்பதி ஏழுமலையான சென்று வழிபாடு செய்துட்டு வருவது இன்னுமே உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான நல்ல மாற்றத்தை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சாட்சி வைத்து வழிபாடு செய்துட்டு வர தொழிலில் அமோகமான வெற்றியையும் கை நிறைய லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுமே நீங்கக்கூடும். இதனால் மருத்துவ செலவுகளுமே குறைய ஆரம்பிக்கும். முழுமையாக உங்களால் பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்க முடியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.